ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. மாதவனுக்கு மிகவும் பிடித்தமான மார்கழி மாதத்தில் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாடல்களை நம்ம கேட்கறதும் சொல்கிறதும் ரொம்பவுமே நல்லதுங்க. திருமணமான பெண்கள் இந்த பாடலை நம்ம பாராயணம் பண்ணுறப்ப கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும், குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என்னைக்கும் நிறைந்திருக்கும். கன்னி பெண்கள் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாடலை பாராயணம் செய்தால் நல்ல கணவன் அமையும். சிறு குழந்தைகளுக்கு இந்த பாடலை சொல்லிக் கொடுத்து அவங்கள பாராயணம் செய்ய சொன்னால் அவங்க கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. நல்ல புத்தி கூர்மையும் அறிவும் நிறைந்த குழந்தைகளாக வளருவாங்க. திருமணமாகாத ஆண்கள் இந்த பாடல்களை பாராயணம் பண்ணுறப்ப நல்ல மனைவி அமையும். திருமணமான ஆண்கள் இந்த பாடல்களை பாராயணம் செய்தால் கணவன் மனைவிக்கு உள்ள சந்தோஷமும் ஒற்றுமையும் எப்போவுமே நிறைஞ்சிருக்கும். ஆக இந்த பாடலை யார் பாடினாலும் அவரவருக்கு தேவையான எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பாவை அப்படிங்கிற இந்த பாடல்களில் விரதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், விரதம் இருக்கிற காலங்களில் நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது, என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. விரதம் இருந்து இறைவனை வழிபாடு செய்தால் நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் திருப்பாவை பாடல் முழுவதும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீமன் நாராயணருடைய அவதாரமான அம்சமான கண்ணபிரானுடைய அழகை பற்றியும் பெருமைகளை பற்றியும் வீர தீரத்தை பற்றியும் இந்த பாடல்களில் அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த பாடல்களை நம்ம பாடிக்கிட்டு இருக்கிறப்பவும் பாராயணம் பண்ணுறப்பவும் ஸ்ரீமன் நாராயணரின் அருளும் அனுகிரகமும் நமக்கு கிடைக்குங்க. ஸ்ரீமன் நாராயணருக்கு மிகவும் பிடித்தமான மகாலட்சுமி தாயாரின் அருளும் அனுகிரகமும் கிடைக்கும். பூமி தாயின் அவதாரமான ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரின் அருளும் நமக்கு கிடைக்கும். மார்கழி மாதம் அப்படின்னாவே திருப்பாவை பாடுவதற்கான அற்புதமான மாதம்ங்க. இந்த மாதத்தில் இந்த பாடலை நம் பாராயணம் செய்தால் நல்ல முறையில் செல்வச் செழிப்போடும் ஐஸ்வர்யத்தோடும் வாழலாம்ங்க. திருப்பாவை 30 பாடல்கள். 30 பாடல்களையும் 30 நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாடலாக பாடலாம். மார்கழி மாதத்தில் 29 நாட்கள் இருக்கிறதால ஒரு நாள் மட்டும் 2 பாடல்களை பாடிவிட்டு மற்ற நாட்களில் தினம்தோறும் ஒரு பாடலை பாராயணம் செய்து அதற்கான விளக்கத்தையும் நம்ம கேட்குறப்பவும் சொல்கிறப்பவும் நமக்கு எல்லா விதமான வளங்களும் கிடைக்கும். ஸ்ரீமன் நாராயணருடைய அருளும் நமக்கு கிடைக்குங்க. திருப்பாவை முதல் பாடல் பார்க்கலாம்ங்க. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிலையீர் சீர்மல்கும் மாயபாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏரார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். மார்கழி மாதம் அப்படின்னாவே குளிர் நிறைந்த மாதம். மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வானில் நிலவு நல்ல முறையில் ஒளி வீசிட்டு இருக்கிறது. அதாவது முழு நிலவு தெரிகிற பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆயபாடி சிறுமிகளை எல்லாரையும் ஆண்டாள் நாச்சியார் நீராட கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா, செல்வ வளமிக்க ஆயபாடி சிறுமிகளே நீராட போகலாம் வாங்க. இந்த இருட்டான நேரத்தில் நம்ம பயமில்லாமல் போகலாம். கூர்வேலை பிடித்து கொண்டு கண்ணபிரானின் தந்தையான நந்தகோபன் நமக்கு துணை இருக்கிறார். கண்ணபிரானுடைய தாயான யசோதையை குறிப்பிடுறப்ப அழகிய விழிகளை உடைய யசோதையுடைய அருமை புதல்வன் சூரியனை போன்ற பிரகாசமான கண்ணபிரான், அழகிய கண்ணபிரான் நமக்கு துணை இருப்பார். அவருடைய புகழை நம்ம பாடுறப்ப இந்த உலகமே நம்மை பாராட்டும். இந்த நேரத்தில் நம்ம போய் கண்ணபிரானை தொழுது அவருடைய புகழையும் பாடி நீராடி மார்கழி திங்களை நல்ல முறையில் கொண்டாடலாம் வாங்க. மார்கழி மாதம் அப்படிங்கிறது இறை வழிபாட்டிற்கு உரிய மாதம். இந்த மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்து திருப்பாவை திருவெம்பாவை போன்ற பாடல்களை பாராயணம் செய்து இறை வழிபாடு செய்கிறப்ப எல்லா வளங்களையும் நலங்களையும் பெறலாம்ங்க. தினமும் ஒரு திருப்பாவையாவது 3 முறை சொல்லணும். ஒவ்வொருவரும் 3 முறை திருப்பாவையின் முதல் பாடலை பாராயணம் பண்ணலாம். இன்று திருப்பாவையோட முதல் பாடலை 3 முறை பாராயணம் பண்ணுங்க. இது காலை வேளையில் சொல்லலாம், மாலை வேளையில் சொல்லலாம். நமக்கு எந்த நேரம் சௌகரியமாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் இந்த பாடலை ஒரு 3 முறை நம்ம சொல்கிறப்ப நமக்கு மனப்பாடமும் ஆகும், பாராயணம் பண்ணுறதுக்கும் சௌகரியமாக இருக்குங்க.
திருப்பாவை முதல் பாடலை இன்றைக்கி பார்த்தோம். நாளைக்கு திருப்பாவை 2ஆம் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாமுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.